அன்பார்ந்த கருணைகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் 203ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சி நமது பாவலர் தமிழ்களத்தில் தொடங்க உள்ளது. ஐயா நல்லூர் சரவணன் ஐயா, அரவிந்தன் ஐயா நடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முனைவர் பூமுன்கர் குணத்தொகையினர் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. தொடங்குவதை பெறுகின்றனர். வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் 203ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி வள்ளலார் ஆரியத்தை எதிர்த்த தமிழ் நன்னெறியாளர் என்ற கருத்தரங்கத்திற்கு தலைமை வகிக்கும் தலைவர் அவர்களுக்கும் முன்னிலையாளர்களுக்கும் கருத்துரையாளர்களுள்ள தொழிலதிகாரிகளுக்கும் சிறப்புரையாளர்களுள்ள முனைவர் நல்லூர் சரவணன் ஐயாளர்களுக்கும் நன்றி பெயர்களுக்கும் தமிழ் திரு அரசியம்மா அவர்களுக்கும் என் பெரியோர்களுக்கும் கூடியுள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பாக வள்ளலார் ஆரியத்தை எதிர்த்த தமிழ் நன்னெறியாளர் என்ற கருத்தே நமக்கு ஒரு புதிய கருத்தாக உள்ளது. வள்ளலார் என்றாலே நாம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்றும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியேன் என்றும் பசி பிணியை போக்குவதற்காக தன்மார்க்க இயக்கத்தை தொடங்கி நடத்தியவர் என்று மட்டுமே நமக்கு பரப்பப்பட்டது. ஆனால் அவர் ஆரியத்தை எதிர்த்துள்ளார், சாதி மதங்களை அறவே வெறுத்துள்ளார், வேத கருத்துக்களையும் புராணங்களையும் அவர் மறுத்துள்ளார் என்ற கருத்தை நம்மிடம் பரவாமல் இருக்கிறது. ஆனால் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பரவி அங்கங்கு மடங்களாகவும் சிலைகளாகவும் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டும் ஆரியர்கள் நடந்து வருகிறார்கள். ஆனால் நாம் தமிழர்கள் தான் வள்ளுவரையும் படிப்பதில்லை, வள்ளுவருடைய நடைமுறை செயற்பாடுகளையும் நாம் பின்பற்றுவதில்லை, மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுவதும் இல்லை. அதே போல வள்ளலார் அதற்கு பின்னால் வந்த பெரியோர்களுடைய கருத்துக்களையும் நாம் பின்பற்றாமலே இருக்கிறோம். பின்பற்றவும் இல்லை, படிப்பதும் இல்லை. இந்த நிலை ஆரியர்களிடம் இல்லை. அதை நாம் முதலில் உணர வேண்டும். நாம் சாதி மதங்களுக்கு உட்பட்டும் சாதி பார்ப்பனர்களை வைத்து திருமணங்கள் மற்ற நிகழ்வுகளை எல்லாம் பண்ணி இன்னும் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய பள்ளி சான்றிதழ்கள் கூட நம்ம இன்னும் சாதி பெயர்களை போட்டுக்கொண்டும் மதம் என்றால் இந்து மதம் என்றும் போட்டுக்கொண்டும் தான் இருக்கிறோம். அந்த நிலையெல்லாம் முதலில் மாறுவதற்கான செயற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். ஆரியர்கள் என்பவர்கள் நம் மக்கள் தொகையை விட குறைந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லா இடத்திலையும் பரவுவதற்கு காரணம் அவர்களுக்கு இன உணர்வு அதிகமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு இன உணர்வே இல்லாமல் தன்னல உணர்வு அதிகமாக மாறிவிட்டது என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். தமிழ் உணர்வும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை. பாரதியாரை அதிகமாக ஒரு கூட்டத்தில் எந்த
தெரிந்த நாம் தான் காரணம். எல்லாமும் நம்மளுக்கு அரசியல் தெரிகிறது, பெரியாருடைய கொள்கை, வள்ளலாருடைய கொள்கை, இன்னும் பெரிய பெரிய அறிஞர்களுடைய கொள்கையெல்லாம் தெரிந்தும் நாம் அவர்களிடம் கூறாமல் இருப்பதுதான் முதல் காரணம் என்று என்னுடைய கருத்தாக கூறிக்கொள்ள விரும்பி என்னுடைய தொடக்க உரை ஐயா அவர்கள் நிறைய ராமலிங்க அடிகளாரை பற்றி கூறுவார்கள். அதையும் கேட்டு நாம் நம்முடைய இனத்தை மேம்படுத்த நம்மால் ஆன எதையாவது ஒன்றையாவது ஐயா பாவலர்கள் ஐயா அவர்கள் பெரியாரை பற்றி கூறும் பொழுது அவருடைய கருத்தில் ஒன்றையேனும் பின்பற்றியிருந்தால் நாம் இனம் சரியாது என்று சொல்லியிருப்பார்கள். அவர்